வைத்தியமுத்தி ஆபாசத்தின் உச்சத்தில் கேவலமாக கீழ்த்தரமாக அவன் ஒரு இழிவிரவி என்பதை திரும்ப 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 நிரூபிக்கிறான். அந்த போட்டோவில் இருக்கிறது நானே இல்லைங்கிற அப்புறம் என்ன போயிட்டு இருக்கிறீங்க? சந்திக்கவே இல்லைங்கிற திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கிறீங்க. நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா 5 லட்சம் கொடுத்து வேலை சேர்ந்தேன். எத்தனை அதிகாரி வேலையை விட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. காணா போன கிணற திருப்பி வாங்காம நான் விட மாட்டேன். என்கிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குடா. இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் பிரபாகரோட இருந்த புகைப்படம் இதை விட கேவலமா ஒரு அரசியல் தலைவன் சொல்லக்கூடிய ஒரு நாய், தற்குறி, கேவலமான ஜந்து வேற எவனா பேசுவானா? அவன் இன்னும் திருந்தல மாமா. எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி எங்க அண்ணனுக்கு தெரியும். அரசு வரலாற்றில் இப்படி யாராவது பேசியிருக்கிறார்களா? ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பெண் நிருபர் முன்னாடி பேசிக்கிறாங்களா? இல்லை. இப்ப அதை கூட இல்லைன்னு பண்றாங்க. என்ன பண்றாங்க? அப்படி எங்க அண்ணன் பேசல. பிரபாகரோட இருந்த புகைப்படம் பிக்காளி பையன் பேசிட்டாரு. சரிடா, பிக்காளி பையன் பேசுனா பீப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நாய்களா? இந்த பிழைப்புக்கு நீ ஏதாவது நக்கி பிழைக்கலாம், எதையாவது கழுவி பிழைக்கலாம், அல்லது இந்த வாயு உபச்சாரம் சொல்றாங்களா அப்படி ஏதாவது செய்து பிழைக்கலாமடா மானங்கட்ட நாயே. எல்லாம் பக்குன்னு புடிங்கிட்டு போகுது. நாம் தமிழர்ல இருந்து வராங்க. ஏன் அந்த கட்சியில இருந்து வர வேண்டிய காரணம் என்ன? அதாவது சைமன் செபஸ்டியன் இருக்கான்ல, சைமன் செபஸ்டியன் என்ற சீமான் இருக்கான்ல, ஒரு அரசியல் விபச்சாரின்றதுனாலதான் இவங்க அப்படி வந்துடுறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. இது வேற ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது. தந்தை பெரியார சொன்னா கௌரவமான வார்த்தைகளை பயன்படுத்த இல்ல. கௌரவமானவா முதல்ல அவன் பேசுறானா? ஃபர்ஸ்ட் அவன் கட்சியில பேசுறானுங்களா? மான மரியாதை எல்லாம் போயிட்டு ஜாக்கிரதை. மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்ட போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. மேடையில் ஏறினா பெரியவர்களை, தாய்மார்களை, முன்னாடி இருக்கிற என்ன அர்த்தம்? இவனுக்கு அந்த ஒரு சிக்கல் இருக்கு. சைக்கோவா இருக்கிறான். செக்ஸ் சைக்கோவாக மாறிவிட்டான் சீமான். நோ ப்ராப்ளம். ஒரு போட்டோல உன்னால இவ்வளவு போய் சொல்ல முடியுதுன்னா பெரிய யுத்தக்கான தயானி அப்படின்னா பார்க்க முடியுதுன்னா. सरते दिन संग है बाकजे फाजल नहीं रे, सरते दिन संग है बाकजे गजल नहीं रे. ஏன்னா அவர் சொன்ன அரசியல் அறத்தை பார்த்து அது ஒரு சர்க்கஸ் கம்பெனி மாதிரி தான். பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறக்கிற ஒரு நல்ல கதை சொல்லி போறவங்க கிட்ட எல்லாம் தமாஷ் பண்றேன், எல்லாரும் சிரிக்கிறாங்க, அதுல எனக்கு ஒரு ஆனந்தம். बंजारुनी मार पाके जाई नियम करी रे, गोला गोला जक तोर हेली बोली केते कथा कोई रे. நல்ல பேச்சாளர். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவேன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பி. துணிகளை வைத்து வைத்து தமிழ் வசூல் போடுறான். யாரா? நமக்கு தெரிஞ்ச ஐபிஎஸ் ஆஃபீஸர் யாரு, நமக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரு, நமக்கு தெரிஞ்ச பொலிட்டீஷியன் யாரு, நமக்கு தெரிஞ்ச தொழிலதிபர் யாரு, யாரெல்லாம் இல்லீகல் பிசினஸ் பண்றான், எல்லார்ட்டையும் சீமான் காசு வாங்குவார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, இந்த ஊரே ஏத்து வந்தால் நம்ம கிட்ட நடக்காது. நான் கில்லாடிக்கு கில்லாடி, நான் யாரு? கில்லாடிக்கு பிறந்த கில்லாடியாச்சே. எனக்கு அந்த புகைப்படம் கொரியர் வந்தபோது அவர் அந்த கொரியரை செங்கோட்டைன்னு கொண்டு வரும்போது அதை வாங்கி பிரித்து பார்க்குற போது நான் கூட இருந்தேன். அந்த கொரியரை வாங்கி கொடுத்தேன். அந்த உள்ள இருந்தக்கூடிய நான் ஹார்ட் டிஸ்க்னு சொன்னேன். அது அந்த டிவிடியா ஹார்ட் டிஸ்கா உள்ளதை போட்டோ தான் நமக்கு தெரியும். அந்த பிரிண்ட் போட்ட போட்டோலாம் பார்த்தோன்னே ஐயோ ஐயோ, ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஒரு காலத்துல பெரியார கொள்கை தலைவர் ஏத்துக்கிற சீமான் அவர்கள் இன்னைக்கு பெரியார் ஏத்துக்க காரணம் என்ன? பிஜேபி வாங்கி திங்கிறது தான், ஆர்எஸ் பொறுக்கி திங்கிறது தான். வேற என்ன? எங்க பொறுக்கி அங்க பொறுக்கி பாரு. வேற ஒண்ணு வெற்றி பெற்ற இயக்குநர்களாக வேணாம், ஏன்னா அவங்களுக்கு வேலைகள் இருக்கும். ஏன்னா தோல்வி அடைஞ்சிருப்பாங்களா, அவங்களை அனுப்புங்க. இந்த இருக்கானே என்ன தோல்விக்குன்னா பிறந்தவன் தலைவர். ஒரு ட்ராக் இருக்கு, ஒரு 8 லேண்ட் இருக்குனாக்கா 8 லேண்ட்லயும் ஓடும் பொழுது இதுல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்க ஜெயிச்சது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அப்புறம் அப்படியே கடைசியா 10 வரைக்கும் வரும்ல. சரி, இவங்க வெற்றி பெற்றாங்க, இவங்க தோல்வி விட்டுறாங்க, அடுத்த முயற்சி பண்ணாங்க.
அப்ப ஒரு காம்படிஷன் இருந்தாதான் வெற்றி தோல்வியே இருக்கும். சிங்கிளா ஒருத்தன் ஒன்னா தோப்பானா? அது புரியுது. இவனை சிங்கிளா ஓட்டாலும் தோப்பாண்டா. ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் நடக்குது, பை எலெக்ஷன் இருக்குல்ல, அதுல திமுக நிக்குது, ஆப்போசிட்ல அதிமுக நிக்கல, பிஜேபி நிக்கல, ஆனா இவன் மட்டும் நிக்கிறான்ல. இப்ப என்ன சொல்றான், இவன் என்ன சொல்லணும், டே நான் வந்து திமுகவை நான் அடிக்கிறேன், நான் ஜெயிக்கிறேன் அந்த எலெக்ஷன்ல அப்படின்னு நீ சவால் வரணும். இவன் என்ன தெரியுமா சவால் வரும், நான் 2வது இடத்துக்கு வரல. ஈரோட்ல போன தடவை வாங்கின வாக்கை விட ஒரு பாக்கு நான் வாங்கி காமிக்கல. பைத்தியக்கார நாய. அதிமுக இல்ல நாய, பிஜேபி இல்ல நாய, தாவேகாவும் இல்ல நாய. இப்ப திமுகவும் போட்டியில்லைன்னு வச்சுங்க, திமுகவும் போட்டி இல்லைங்க. அப்ப கூட டெபாசிட் வாங்க மாட்டோம். அப்ப கூட என்ன தெரியுமா வாங்குறோம், போன வாட்டி ஒரு வாக்கு சொல்றாங்க. இவன் மட்டும் தனியா எலெக்ஷன்ல போட்டி போட்டாலுமே ஜெயிக்க மாட்டோம் நான் சொல்றேன். இதுல 50 கோடி ரூபாய் திமுக வெள்ள பேசினாங்களா அந்த அம்மாவுக்கு, சீதா லட்சுமிக்கு. அது வேண்டான்னு சொல்லிட்டு இல்ல 500 ரூபாய் முன்னாடி ஒண்ணு பண்ணல ஜோக், அதை விட இந்த ஜோக் நல்லா. 500 ரூபாய் கொடுத்தா போன் பண்ணி வாபஸ் வாங்கன்னு சொல்லிடுவாங்க. பெரியார் வந்து பாலியல் சுதந்திரம் கற்பு பற்றி பேசியவர் தான். ஆனால் அதே நேரத்தில் அவர் மீது எந்த விதமான பாலியல் புகார்கள் பெரியார் மீது கிடையவே கிடையாது. கற்பாட்சியை அவர் பேசினார். கற்பப்பை பெண்கள் பிள்ளை பேர் இயந்திரம் கிடையாது, பெண்கள் சுதந்திரம் அடையும் என்றால் கற்பப்பை எடுக்கணும் சொல்றாரு தவிர யாரையும் ஏமாற்றி அவர் கருக்கலைப்பு பண்ணது கிடையாது. அவர் ரொம்ப பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க நாட்கள் உட்கார்றதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பா இருக்கு. நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பா இருக்கு. பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வராது. பாலியல் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கு. அண்ணா அண்ணா இருக்கலண்ணா, அண்ணா அண்ணா சாமா வந்திருக்கண்ணே. எங்கண்ணா நீ சாப்பிட்டம்பா? என்னண்ணா இப்படி கடையை போட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டியே, இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களா? யாராவது வந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மேல இருக்கிறோம் பாத்துக்கிறோம்ப்பா. யானே சும்மா அவர்கிட்ட சொத்து நீ பாதி பேர் கலாண்டு தின்ட்டு தர்றாங்க, அவங்களே கண்டுக்க மாட்டேங்கிறாரு. நம்மளால எங்கன்னு பாப்பாரு. அவரை சொல்லலப்பா, இந்த இவரை சொன்னப்பா. அண்ணே இந்த இதுல 2ண்ணே, இது ஒரு 10, இது வந்தா இதுல 1, 50, 60, மொத்தம் 320 ரூபாப்பா. சென்ட் ஆயிடுச்சுண்ணா. சரிப்பா. ஏன்னா இது ஆன் பண்ணாவே ரெக்கார்ட் ஆயிருமா? 2 நாளா ரிப்பேரு, மெக்கானிக் கூப்பிட்டா வரவே மாட்டாங்கண்ணா. மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் மருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை பெரியாரை விமர்சிப்பது அல்ல தம்பி சீமானுடைய நோக்கம். பாசிசத்தின் ஒட்டுமொத்த அருவருப்பின் அடையாளமா இருக்கிற தம்பி சீமான் நான் சொல்லிட்டேன், இதை விட மிக கடுமையா நான் பேசிடுறோம். ஏன்னா இன்னைக்கு மேதகு பிரபாகரனுடைய ரத்த உறவை பார்த்து அவர் என்ன வார்த்தை சொல்லுறாரு சொல்லி எல்லா ஊடகங்களையும் பதிவாயிருக்கு. இதை விட கடுமையான வார்த்தை சொல்லுங்க, உங்க மேல இருக்கிற மரியாதையால அதை நான் குறைச்சிக்கிறேன். நான் சொல்லி முடிச்சிடறேன். இங்க பெரியாரை அவர் இது பண்றதுல, பெரியாரையும் திமுக எதிர்ப்பையும் குருதி தூய்மையின் அடிப்படையில் தான் தம்பி சீமான் விமர்சிக்கிறார். இதுதான் பாசிசத்தின் உச்சபட்சமான போக்கு. திமுக எதிர்ப்பை தெலுங்கு எதிர்ப்பாக மாற்றுகிறார். பெரியாரை அவர் தமிழர் அல்ல என்கிற அடிப்படை. நான் என்ன சொல்றேன், பெரியார் மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் உங்களுக்கு விமர்சனம் இருக்குமா வேணாமா? இருக்கணுமா வேண்டாமா? இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் மேலும் உங்களுக்கு விமர்சனம் இருக்குமா வேணாமா? இருக்கும். ஆனா எல்லாவற்றையும் இன்னைக்கு எங்க ஐயா ராமதாஸ் சொல்றீங்க, எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றீங்க. இதை விட என்ன இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அபாயம், மிகப்பெரிய அருவருப்பு, பாசிசத்தின் மொத்த வடிவம்
தமிழ்நாட்டிலிருந்து துடை தெரியப்பட அதாவது எதிரிகளை எளிதா புரிந்து கொள்ள முடியும். இவ்வளவு கோபமா எந்த மேடையிலும் எப்பொழுதுமே நான் பேசுனதில்லை தோழர். நான் என்ன சொல்றேன், எச் ராஜா வந்து ஒரு அது வாயிலிருந்து வெளியே வந்தாலே என்ன வரும்னு மக்களுக்கு எல்லாம் தெரியும். அது அவ்வளவுதான். நம்ம அது வந்து அப்படின்னு. ஆனா சீமானை அப்படியே பெரியாரையும் ஒரு விஷயம் பெரியாரையும் இணைச்சு பேச முடியுமான்னு கேக்குறேன்னா, இன்னைக்கு பெரியாரை பத்தி வண்ட வண்டியா பேசுற நீ இன்னும் ஒரு 10 நாளைக்கு பிறகு அம்பேத்கரை பத்தி என்ன பேச போறியோ அப்படிங்கிற பதட்டத்தோட உட்கார்ந்து காணாம போயிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் பதிலா நல்ல மனநல மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை சார். நான் என்ன சொல்றேன், சீமான் மாதிரி ஆமக்கறி இந்த பிரபாகரன் எனக்கு ஆமக்கறி ஊட்டினான்னு நான் என்னைக்காவது பேசியிருக்கேன். ஆனா மனநோயாளி மாதிரி அடா பாவி, காதுல பூ சுத்தலாம், இவன் 70mm பிலிமையே சுத்திருக்கான். உண்மையான மனநோயாளியே சீமான் தான். என்ன அந்த ஆள் பேசுறதெல்லாம் பிதற்றல். அவர் வந்து நல்ல உள்ளபடியா அவர் களஞ்சியமா, அவருக்கு நண்பராம் அந்த களஞ்சியம். இந்த முக்தாருக்கு ஒரு முக்தார் தானே, ஆமா, சத்யன் டிவி, அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்ததுல எல்லாத்தையும் உடைச்சிட்டார். சீமான் தமிழன் இல்ல, மலையாளி, ஹிந்து இல்ல, கிறிஸ்டியன், இதெல்லாம் ஹெச் ராஜா சொன்னானா? இல்ல, களஞ்சியம் சொல்லி இருக்கார். அண்ணம்மா அவங்க அம்மா சீச மலையாளி, அவங்க அப்பா கிறிஸ்டியன். அதனால இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கு அருகதை இல்லாத ஏமாற்று பேர் வழி இந்த சீமா. நான் சொல்லல, களஞ்சியம் சொல்றார். அதனால அனாவசியமா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. there is no need for it. இந்த படத்துல எந்த விதமான இவங்க சொல்லக்கூடிய சோகால்டு ஹிந்துத்துவ திணிப்பு இல்லையே. என்ன இருக்கு? ஒரு கேள்வியா, இது ஒரு பீகாரிய பார்ப்பனை என்னை பார்த்து மலையாளி சொல்லுவாங்க. என் ஊர்ல நடமாட விட்டது நாங்க செஞ்ச தப்பு தானே இது. நீ என் ஊர் சொந்த ஊர் காரைக்குடியில ஒத்த வீட்டுக்காரங்க. நீ இந்த அதெல்லாம் ராஜாட்ட சொல்லி விட்டுருங்க, தேவையில்லாத அவரை பேசி சிக்கல் எடுத்துக்காதீங்க. கிடையாது. வா, சண்டை நேருக்கு நேரு. திராவிடனா தமிழனா, தமிழ் தேசியமா திராவிடனா, கருணாநிதி மகனா பிரபாகரன் பிள்ளையா, சண்டை. மான தமிழனா மராட்டியனா, இதான் கான்செப்ட். நீங்க வந்து மான தமிழனா மராட்டியன் கான்செப்ட் வைக்கும் போது ரஜினிகாந்த் அரசியல் வருவார். பாஸ் இருக்கு. ரஜினிகாந்த் வரும்போது அவர் ஒரு அரசியல் எடுத்து முன் வைப்பாரு. நான் 234 தனிச்சு போட்டி பாரு, பிஜேபி கூட்டணி பாரு. ஸ்டாலின் அடிபட்டு ஒதுங்கிடுவாரு. ஸ்டாலினுக்கு அரசியலே இல்லை. இபிஎஸ்க்கு அரசியல் செத்து போச்சு. இவங்களுடைய அரசியல் இதோட காலி. டிடிவி தினகரனுக்கு இபிஎஸ் இருக்கிற விதம் டிடிவி தினகரன் அரசியல், அவருக்கு அரசியல் இல்லை. இதோட 21 லட்சம் ஓட்டு தான் ஹையஸ்ட் ஓட்டு அமமுக ஓட்டு. முடிஞ்சு போச்சு. அவர் சாதியே நம்பி இருந்தா கூட சாதி ஓட்டு அவருக்கு விடல, முடிஞ்சது. அன்புமணி காலி. போன தடவை வாங்கின ஓட்டை விட இந்த மாதிரி குறை வாங்கியிருக்காங்க. ஒரு தொகுதியிலையும் நின்னாங்க, ஒரு தொகுதியிலும் ஜெயிக்க முடியல, அது காலி. திருமாவளவன் வந்து திமுக கூட்டணி, அது பெரிய வெள்ள போடுறது. அப்போ ஆப்பனண்ட் யாரு? தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் நாங்க முன் வைப்போம். அவர் வருவாரு, நான் இந்தியன், எனக்கு ஓட்டு போடுங்க. சுதந்திர காலத்துக்கு முன்னாடி சிவாஜி எங்க மண்ணை ஆண்டா, நீ இப்ப மராட்டிய சிவாஜி இந்த மண்ணை வந்து ஆளுவியா அப்படின்னு கேள்வி நாங்க முன் வைப்போம். அப்போ வந்து நாம் தமிழர் வெர்சஸ் நான் தமிழர் நிக்கும். புரியுது? என்னவோ நான் தமிழர் நாம் தமிழரா அப்படின்னு வந்து நிக்கும். நாங்க ஆளுவோம், நான் ஆளுவோம், போட்டு பார்ப்போம். இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? பெரியாரின் பெருந்தொண்டர்களே, வழிபாட்டாளர்களே, இதில் எந்த பெரியார்? உங்கள் தந்தை பெரியார். 72 வயதில் 26 வயது பெண்மகளை எதற்காக திருமணம் செய்தீர்கள்? உண்மையில் சொல்ல போனா மகள் வயதுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது இந்த சைமன் தான். இத வெளியில பேசுறதுக்கு அவனுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சீமானுக்கு வயசு என்ன? சீமானுக்கு 58 வயது. சீமானுடைய மனைவி கயல்வெளிக்கு எத்தனை வயது? 31 வயசு. சீமானுடைய மாமியார் மனோகரி, காளிமுத்துவினுடைய 2வது மனைவி, தெலுங்கு மனைவி, தெலுங்கச்சி, அந்த அம்மாவுக்கு வந்து வயது எத்தனை? 52. எங்களை தூக்கி சுடுகாட்டுல போடுங்கள். ரோட்ல போட்டு விட்டீர்கள், இனி சுடுகாட்டில் போட வேண்டியதான். ஒண்ணு போட்டு விட்டு போங்கள். அவர்களுக்கு வாக்கை போடுங்கள், எங்களுக்கு வாக்கரிசி போடுங்கள். இதெல்லாம் ஒரு பிசினஸ் ட்ரிக்டா, தெரிஞ்சுக்க. நான் ஒரே ஒருத்தர் சினிமாவில் யாரை கண்டுபட்டிருக்கேன் அப்படின்னா சீமானை கண்டு அச்சப்பட்டிருக்கேன் உதவி இயக்குநராக இருக்கும்போது. ஏன்னா இவ்வளவு பிரமாதமாக கதை சொல்லும் சீமான் வாய்ப்பு தெரிவிச்சிருக்காரு. நான்லாம் என்ன ஆவேன்? அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்திற்கு பிறகு பார்த்திபன் கதை சொல்ல வர்றாரு. அவரு உதவியாளரோட மோட்டார் வெஹிக்கிள் வர்றாரு. வந்து ஒரு கதை சொல்றாரு, காதல் ஒளிகன்னு. எனக்கு இந்த கதை ஞாபகம் இருக்கு. பிலிம் சிட்டியில அப்ப பின்னாடி காட்டேஜ் இருக்கும். அந்த காட்டேஜுக்கு வந்து கதை சொல்றாரு. 2.25 மணி நேரம் கதை சொல்றாரு. 2.25 மணி நேரம் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு எங்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா 50 லட்சம் இருந்ததுதான் சீமான இயக்குனரா போட்டு நான் படம் எடுத்துருப்பேன். அந்த படத்தை சுத்தி இருந்த எல்லோரும் அந்த எண்ணத்தை கொண்டு வந்துட்டாரு.
2.5 மணி நேரம் கதை சொன்னதில்ல. அவ்வளவு பிரமாதம் கதை சொல்லுவாரு. நான் யோசிச்சேன், என்னடா இவ்வளவு பிரமாதம் கதை சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அரசியல்ல அவர் என்ன ஒரு புள்ளி கூட அச்சுறுத்தல. ஏன்னா இன்னமும் ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு, அங்கிருந்து மாறவே இல்லை. பொட்டான்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எங்க அண்ணி வந்து கறி இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இட்லி வைக்கிறாங்க, உடைக்கும் போது அதுல கறி இருக்கு. இவர் சொல்ற மாதிரி சித்திய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. வர்ற எல்லாரையுமே சித்தி சந்திக்கவும் மாட்டாங்க. இவர் சொன்ன கதை, அதாவது இவர் விட்ட கதை எல்லாமே போய், அதாவது இட்லிக்குள்ள கறி வைக்கிறது இதெல்லாம் எங்களோட நாங்க அப்படி எல்லாம் செய்யறதே இல்ல. அண்ணா அது பாரு என்னன்னு பாக்கணும். நம்ம பார்த்தோன்னா ஒருத்தர் ஒரு படகு மாதிரி திருப்பி போட்டு உட்கார்ந்து போறாரு. அது என்னன்னு பாத்தியா? என்ன ஆமை ஓடு. முதல் நாள் எனக்கு ஆமை கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா இது அவ்வளவு பெருசு இருக்கும். இப்ப சித்தப்பா வந்து ஆமைக்கறி அதெல்லாம் அவர் சாப்பிடுற அந்த மாதிரியான அதெல்லாம் அங்க நடந்திருக்கவே வாய்ப்பு இல்ல. சித்தப்பா கூட இவர் சாப்பிடறதுக்கான வாய்ப்பே அங்க நடந்திருக்காது. ஏன்னா அவர் அந்த நேரத்துல வந்து இவரை உட்கார வச்சு பரிமாறி இவர் என்னென்ன இவருக்கு பிடிக்கும்னு லிஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இவர் அங்க வந்து விருந்துக்கு அழைச்சு போக இல்லை. இவர் சித்தப்பா சமைச்சு இவருக்கு பரிமாறினார் அப்படின்னு இவர் சொல்றதெல்லாம் போய்